பார்த்தாலே என்ன சொல்றேன்னு தெரியும். இதோட அவங்க நடந்து எல்லாம் நடந்து கார்னர்ல போடாத மாறியா சார். தலைப்பு வந்து நாலேஜ் இல்லாதவங்க நாட்டை கொடுத்தா தப்பு சார். புரியுங்களா? நாலேஜ் வேணும். ஒரு இன்ஜினியர்னா கட்டடக்கலை ஆர்கிடெக்சர் சிவில் இன்ஜினியர் படித்தோன்னா கட்டடத்தை கொடுக்கலாம். நாலேஜ் இல்லாதவன்ட்ட காசை கொடுத்து ஓட்டு வாங்கிட்டான். அதை துறை சார்ந்த நாலேஜ் அவன்கிட்ட இல்லை. அதுதான் முதல் முட்டாள்தனமாக இருக்காரு. சேகர் பாபு அது துறை சார்ந்த அமைச்சரே கிடையாது. உள்ளாட்சித்துறை வந்து KN நேரு அவர் தான் இது விஷயமா பேசணும், கலந்து உரையாடல் பண்ணணும். அவர் பேச வேண்டிய அது அதிகாரமே கிடையாது. உங்களுக்கு 2001 துப்புரவு பணியாளரை வந்து நீங்கள் நிரந்தரம் பண்ணணும்னு எதிர்கட்சியாக இருந்த ஸ்டாலின் அரசு வன்மையாக சொல்லியிருக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக துப்புரவு தொழிலாளர்கள் பர்மனன்ட் பண்ணுவோம் அப்படின்னு உத்தரவாதம் 285 ஆர்டிகல்ஸில் அவங்க சொன்னாங்க சார். சார் ஆர்டிகல் 110 முதல் க்ளோஸ் பண்ணணும் சட்டமன்றத்தில். எல்லாமே அக்யூஸ்டு சார். எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்துட்டாங்க சார். சுடுகாடு வரை ஓடணும் சார். ஒரு கிறிஸ்டியன் சுடுகாட்டுக்கு போனால் அழகாக கல்லறையில் உட்காந்து எந்திரிக்கலாம். ஒரு இஸ்லாமியர் கபத்தான் சுடுகாட்டுக்கு போனால் அழகாக உட்காந்து எந்திரிக்கலாம். இந்துக்கள் சுடுகாட்டுக்கு போனீங்கன்னா உள்ளாட்சித்துறை அதுலேயே சுடுகாடு அதில் நான் இதே இல்லை, கொட்டாத அமைப்பே கிடையாது. A to Z பிராடு சார். உண்மை தன்மை இல்லை சார். எல்லாமே தனியார் துறைக்கு தார வாத்துட்டனால நம்ம உண்மையான, அதாவது ஒரு எந்த அரசு துறையிலையும் 240 நாள் தொடர்ந்து பணியாம இருந்துன்னா கண்டிப்பாக நிரந்தரம் பண்ணணும். இது லேபர் ஆக்ட். யார் லேபர் மினிஸ்டர்? இது எதுக்குன்னா மெட்ராஸில் வந்துட்டு இன்னைக்கு PTR ராஜா இருக்காரு, தொழில்துறை அமைச்சர். சாம்சாங் போன்ற 3 லட்சம் பேர் வந்து அத்தை கூலியா வேலை பார்க்குறான். இதுக்கு ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தியா? உனக்கு அதை துறை சார்ந்த நாலேஜ் இருக்கான்? உனக்கு நாலேஜ் இருக்குன்னா அதை பற்றி நீ டெவலப்மெண்ட் பண்ணணும். வாசலில் உட்காந்து ரிப்பன் பில்டிங் வந்து வெள்ளஸ்லி பிறப்பு தான் சார் சென்னை படி நம்ம கொண்டாந்தாரு தெரியுங்களா? பிரிட்டிஷ்காரன் நாட்டை விட்டு போற காரணம் நாணய மதிப்பு இல்லாதனால விட்டு போனேன். அவன் இருக்கிற வெள்ளைக்காரன் நம்ம கொள்ளைக்காரன் தான். அவனை விரட்டி இவங்க தான் அதிகமாக கொள்ளையடிக்கிறாங்க. திராவிட ஆட்சி ஆண்டு அரசும் ஆளுகின்ற அரசும் மக்கள்கிட்ட பலவீனம். அதாவது பணம் 1000 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை. அதனால தான் சார் இவங்க வந்து அதிகார வரம்புல எதையுமே கண்டுக்கிறது இல்லை. நீங்க ரிப்பன் பில்டிங் வாசல்ல இத்தனை பேர் துப்புரவு தொழிலாளர் இருக்காங்களே, கிட்டத்தட்ட ஒரு 2000 தொழிலாளே பர்மனன்ட் பண்ண உனக்கு என்ன ஓம் பணமா ஓன் தேசமா? ஏன் பிரைவேட் காட்ட? அதாவது பி இண்டியன் பை இண்டியன் சொல்லியிருக்கோம். புரியுங்களா? சுதேசியாரு சுதேசி நாட்டு பொருளை என்னதார் சுதேசியாரு சுதேசி நாட்டு பொருளை பயன்படுதுன்னு சொல்லியிருக்கோம். அதுவே முட்டாள்தானம். எதுக்கு இதெல்லாம் சொல்ல வர்றான்னா, இவ்வளவு பணியாளர் தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் இருக்கான். எல்லா தொழிலும், அதாவது துப்புரவு தொழில் சாதாரண வேலை கிடையாது. உனக்கு அதாவது பொல்யூஷன் பேடு ஸ்மெல் வரும். எல்லாம் ஈர்த்து தான் காலை 5 மணிக்கு பேரில் நிற்கணும். அதுக்கு ஒரு மேஸ்திரி வருவான். இந்த தெருவுக்கு போ, இந்த இதுக்கு போகணும், அவன் வழிநடத்தி செல்வான். 15 வருஷம் பணியாற்ற ஆளை நீ நிப்பாடுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ நாளைக்கே 2027 உன்னை உதச்சி விரட்டிடுவான். நீ எப்படி தொடர்ந்து பண்ண முடியும்? நீ சாதாரண ஒரு MLA புரியுதா? நிரந்தர பணியாளா சார்? அந்த குமரகுரு இருக்கான் பாத்தீங்களா? அதுக்கு முன்னாடி கார்த்திகன் இருந்தான் ஆணையரா. எல்லாம் திருட்டு பய. 10,000 கோடி கொள்ள. இதுல 100 கோடி கொள்ள சார். புரியுங்களா? இதுல 100 கோடி சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சர் வாங்கியிருக்காரு. சலக் சலான்னா யாரு? யூஸ் த சதக் சலாக். அவர் தான் இந்த கான்ட்ராக்டை கொடுத்துருக்கான். அவர் என்ன குப்பை ஆளுக்கு என்ன நவீன டெக்னாலஜி கொண்டு வந்துருக்கானா? சுவிடனை ஏன் கொண்டு வர? இந்தியாவில் எவ்வளவு பேர் பணியாளர் இருக்கா? அவனை பணியாற்ற முடியல. நீ கொள்ளையடிக்கடியா? நீ கொள்ளையடி சம்பாதிக்கணும் சார். சுடுகாடு வரையும் கொள்ள சார். இந்த காவல்துறை பாவம் காலையில இருந்து வெளியே இங்க இருக்கா. இந்த காவல்துறைக்கு முதல்ல நம்ம நன்றி தெரிவிச்சுக்கணும். காலையில இருந்து 6 மணிக்கு நான் வர்றேன். 6 மணில இருந்து இருக்காங்க. மக்களுக்கான ஒரு காவல்துறை. இதெல்லாம் நீ வந்து முறையா அவங்கள ஃபாலோ பண்றதுல பயன்படுத்துறது இல்ல சார். ஆளுகின்ற அரசு எல்லாத்தையும் லஞ்சம் சார், ஊழல் சார், எல்லா துறையும் பிராடு சார். நீ எந்த துறை எடுத்துட்டாலும் உண்மை தன்மை இல்லை சார். உங்களுக்கு வந்து 38 மாவட்டத்துல பஞ்சமை நிலங்கள், அரசு புறம்போக்கு, நீர் நிலைகள் எல்லாமே ஆக்கிரமிப்பு இருக்கு. மேய்ச்சல் இடம் இல்ல. நெசவாளர்கள் ஒவ்வொரு தலைவர் சீமான் அவர்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு போராட்டம் பண்ணிட்டு வர. நெசவாளர் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர பாடல் வரி சொன்ன மாதிரி, அதாவது சின்ன சின்ன இடை பின்னி வர நிறுத்தி ஒரு பாடல் வரியை கூட வந்து இந்த திருப்பூர்ல நிற்கிறத சேட்டு கையில இருக்கு. ஒவ்வொரு தொழில் கூடமும் சரியான வரம்பு இல்லை, அதை பராமரிக்கிற இல்ல. நீங்க இவ்வளவு ரோட்ல 10 நாளா போராடுறாங்க. என்னதுக்கு போராடுறாங்க? 20 வருஷம் பணி அமர்த்தப்பட்டவர் தானே. நீ ஏன் பிரைவேட்ல கொண்டு விடுற? யாரை கேட்டு விடுற சார்? 200 MC சார். புரியுங்களா? மேயருக்கு கீழே 200 MC இருக்காங்க. அது அஜோந்தா ஒப்பந்தம் பண்ணி எதிர்கட்சி தலைவரை கூப்பிடணும். இங்க ஹலோ, இங்க கவனிங்க. நாட்டை காக்குறான், மக்களை காக்குற. என்னடா சொல்றேன்? எடப்பாடி திருட்டு பய. அவன் ஆண்ட அரசுல தான் சாரைய கடை அந்த அம்மா வந்து டெவலப்மெண்ட் பண்ணிச்சு. இல்ல தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் குடிகாரன் ஆயிட்டாங்க சார். சாரை எங்க TR பாலு, கனிமொழி, ஜெகதர்சான் எல்லாம் ஆள வச்சிருக்காங்க சார். எல்லாத்தையும் குடிகள் சொல்றாங்க சார். கல்ல வந்து நம்ம போராட்டம் பண்ணாரு சீமானவர்கள். புரியுங்களா?
குணசேகரப்பட்டினத்துல கல் வந்து போதை பொருளே கிடையாது. அதை அரசாங்கமே வந்து அதை சாப்பாடு உணவுன்னு கண்டிப்பா சொல்லியிருக்கு. உங்களுக்கு புரியுங்களா? அதாவது மருத்துவத்துறை அதை ரீசர்ச் பண்ணி சர்ஜிக்கல் பண்ணி அதாவது K001ங்கிற ஒரு அதுக்கு ஒரு குறியீடே கொடுத்துருக்காங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இவங்கள நிரந்தரம் பண்ண மாட்டாங்க சார். எல்லாம் கப்பம் வாங்கிட்டாங்க சார், காசு வாங்கிட்டாங்க, லஞ்சம் வாங்கிட்டாங்க. இப்ப என்ன பண்ண போறா, பிரைவேட்ல கொண்டு ஒப்படைக்க போறான். பிரைவேட்ல ஒப்படைக்கும் போது 10 நாளா போராடினாங்கல்ல, அரிசினால் சீமான் போய் தலையிட்டோம்னா ஒரு பணம் கொடுக்க போறாங்க. எல்லாம் பேசி அக்ரிமெண்ட் போட்டு கட்டடத்துல அந்த பொம்பளை பிள்ளையா அது என்னன்னே தெரியாது, நாலேஜ் இல்லாத பொம்பளை பிள்ளை என்ன குவாலிஃபைடு அதுக்கு பிரியா மேடத்துக்கு என்னங்க தெரியும்? அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் என்ன தெரியும்? தொழிலாளர் பத்தி என்ன தெரியும்? லேபர்லாம் எங்க சார்? சார் லேபர் ஆக்ட்ல போராட்டம் நடத்துறாங்க இல்லையா? அது ஒண்ணு. அதுக்கப்புறம் தேவேந்திர குல வேளாளர்களுக்காக இப்போ ஒரு போராட்டம் நடத்துறாங்க. ஜாதி சார்ந்து இயங்குற கட்சி எப்படி வந்து இத்தனை சமூகங்களுக்காக பேச முடியும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. உண்மையை பார்த்தா திமுக தான் ஜாதி சார்ந்து இயங்குற கட்சி. ஆனால் திமுக தான் ஜாதி சங்கங்களுக்கு அவர்களுடைய தலைவர்களை அனுப்புற கட்சி. ஆனா சமூகம் சார்ந்து ஒடுக்கப்படுற சமூகம், நெசவாளர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகம், அதே மாதிரி மீனவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகம், பட்டியல் சமூகம், இவங்களுக்கெல்லாம் பேசுற கட்சி சமூக நீதி கட்சி. அப்போ நாம் தமிழர் கட்சி வந்து ஜாதி கட்சி இல்லை. நான் ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் தான். ஸோ எண்ட் ஆஃப் தி டே அது வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி. டிஎம்கே இஸ் a காஸ்டிஸ்ட் பார்ட்டி. இதில் பொதுவாக எப்படி பார்க்குறீங்க? இல்லை ஆணவ படுகொலை இதெல்லாம் இருந்து கூட சிலவங்களாம் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உயர்ந்த இடத்துல இருக்காங்க, இந்த பொலிட்டிக்கலை பற்றி பேசுகிறவங்கலாம் கூட ஜாதியை வந்து ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு ஜாதியை உயர்த்தி பேசுகிறவங்களாம் இருக்காங்க. தான் வந்து இப்போ சமூக செயற்பாடுகளாக இருக்காங்க, பிரபலமான ஆளுகளாக இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ஜாதியெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு உயர் ஜாதிகளுக்கு பின்னாடி இருந்து தான் வந்து அதுக்கு ஆதரவா பேசுற மாதிரி ஆளுங்களா இருக்காங்க. அதை பத்தி என்ன? இல்ல திமுகவோட ஆட்சி காலத்துல இந்த கடந்த 5 நான் ஆணவ கொலை ஃபாலோ பண்றேன். ஏன்னா நான் தலித் ஆக்டிவிஸ்ட்ன்றதுனால கடந்த 4 வருடத்துல ஆணவ கொலை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு வருஷத்துல 20 ஆணவ கொலை கிட்டத்தட்ட நடந்திருக்கு. அதுக்கு பின்புலத்துல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜாதி கட்சிகள்னு சொல்றது வந்து ஜாதி அமைப்புகள் இருக்கு, ஜாதி சங்கங்கள் இருக்கு. அந்த அத்தனை ஜாதி சங்கத்தோடும் திமுகவுடைய அரசியல்வாதிகள் வந்து கனெக்ட் ஆயிருக்காங்க. இது ஒரு பயம் இல்லாத தனத்தை கொடுக்குது அவங்களுக்கு. அதனாலதான் அவங்க அதை தப்பையும் பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆணவ கொலைக்கு எதிராக உங்களுக்கு ஒரு தனி சட்டம் வேணும்னு நாங்க 2022ல சிஎம் கிட்ட நாங்க ஒரு இது கொடுத்தோம், டிராஃப்ட் பில்லு, சட்டோட பில்லு. சிஎம் அதை பத்தி வாயை திறக்கல. இப்போ சீமான் அவர்கள் வந்து அதை பத்தி பேசுறாரு. விஜய் பேசுவார்னு நினைச்சு விஜய் அதை பத்தி பேசவே இல்லை. ஸோ எங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ நான் ஒன்று ஃபில்டர் பண்ணுவேன், சரியா? நான் வந்து நீ புதுசாக அரசியலுக்கு வரணும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன். மனித உரிமைகள் குறித்து நீ என்ன யோசிக்கிற, மத சார்பின்மை குறித்து என்ன யோசிக்கிற? ஜாதின்றது முக்கியமான ஒரு அங்கம் இல்லையா? ஜாதியை ஒழிக்கக்கூடிய இடத்துல நீ இருக்கியா, அதுக்கு எதிராக பேசக்கூடிய இடத்துல இருக்கியா நான் பார்ப்பேன். அப்போ விஜய் கஸ்டோடியல் டெத்தை பத்தி பேசினாரு, ஆனா விஜய் கவினோட டெத்தை பத்தி பேசல. அப்படிங்கும்போது நீ எங்க இருக்க, உன்னுடைய நிலை எங்க, அப்படி ஜாதிக்கு ஆதரவா இருக்கியா அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம வரும்ல. ஆனா இப்போ நாம் தமிழர் போன்ற கட்சிகள் அதுக்கு சட்டத்திற்கு ஆதரவா பேசுறாங்க. அப்படின்னா அவங்க ஜாதி ஒழிப்பு நோக்கி போறாங்க அப்படின்றதான அர்த்தம். ஆனா நீங்க ஒரு விஷயத்த நான் பதிவு செய்கிறேன், 2 ஏடிஎம்கே டைம்லயும் நான் எதிர்த்து பேசியிருக்கேன், ஏடிஎம் டைம்ல போராட்டம் பண்ணியிருக்கேன், டிஎம்கே டைம்லயும் பண்றேன். டிஎம்கே டைம்ல தலித்துகள் மீதான வன்முறை, குறிப்பா ஆணவ கொலைகள் அதிகமாகி இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே தி மேட்டர்.